வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆரி பழகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாட் ஸ்டிச்சில் பார்ட் 3. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டிச் வந்து லீஃபில் நம்ம அந்த புல்லியன் நாட்ஸ் மாதிரி ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு குட்டியாக ஒரு நாட் போட்டுட்டு நான் 12 சுற்று வச்சு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டே வந்து வரேன். இது கொஞ்சம் சன்னமான த்ரெட்டு, அதனால உங்களுக்கு அந்த பிங்கை விட இது வந்து சன்னமாக வந்து உங்களுக்கு வருது. நான் ஆல்ரெடி வந்து இந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து எப்படி போடணும், என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாட்டோட நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக் திங்ஸ் வந்து புரியும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த எக்ஸாக்டாக வந்து சாட்டின் தையல் மாதிரியே வந்து 2 பக்கமும் வந்து இதே தையலை போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப குயிக்காக முடியும். இந்த தையல் வந்து நம்ம ஒரே மாதிரி ஒரே அளவாக எடுத்துகிட்டே வரோம். முதல்ல ஒரு செயின் போட்டு கரெக்டாக 12 சுற்று வந்து சுற்றி க்ராஸில் கொடுத்து ஃபில் பண்ணிகிட்டே வரோம். இப்போ இந்த சைடு எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி தான் டிட்டோவாக இன்னொரு சைடும் நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை கரெக்டாக வந்து சுற்றி க்ராஸாக வச்சு உங்களுக்கு நாட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ரொம்ப கரெக்டாக வந்து அந்த ஷேப்பை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்து அந்த கிராஸ் வந்து கரெக்டாக நம்ம அந்த ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, நம்ம நிரப்புறப்போ எப்படி நம்ம நார்மலாக ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் அதே மாதிரி கிராஸாக கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். சேம் டைப்பில் இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணோம்னா நல்லா அழகான ஃபில்லிங் ஸ்டிச்சாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து இருக்கும். ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதையுமே வந்து நம்ம ஆரி நீடில் தான் போடுறோம். ஃபஸ்ட்டு செஷன்லேயே நான் இதை வந்து செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. இதை நம்ம லாங்காக ஒரு செயின் எடுத்து ஜஸ்ட்டு 4 டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக த்ரெட் வச்சு 4 டைம்ஸ் நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வச்சு நாட் எடுக்கிறோம். உங்களுக்கு இது வந்து நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் லவங்கம் ஸ்டிச்னு சொல்லுவோம் இல்லையா, அதே லுக்கோடு தான் இருக்குது. நீங்கள் ஒரே அளவான செயின் ஒரே அளவாக வந்து அந்த நாட், அதாவது இப்போ 4 சுற்றுனா கரெக்டாக அதே அளவு இந்த அளவுக்கே லூஸ் வச்சு 4 சுற்று நீங்கள் சுற்றுறப்போ ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சேம் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வருது. ஒன்றும் இதை நீங்கள் ரொம்ப வந்து மெனக்கடணும்னு இல்லை, ஜஸ்ட்டு ஒரே அளவாக நம்ம எடுத்து போட்டுகிட்டே போனால் நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு சேம் அதே அளவுக்காக வந்து வந்துட்டே வந்துடும். நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம நூலெல்லாம் எடுத்து அதை கரெக்டாக அலைன் பண்ணி அதை போடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து இப்போது ஈஸியாக நீங்கள் ரொம்ப குயிக்காகவும் வந்து போட முடியும். இதே இப்போ எப்படி இந்த சைடு வந்து ஃபில் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் சைடும் வந்து அதே அளவுக்கு லாங் வச்சு அதே மாதிரி 4 சுற்று வச்சு நாட் வச்சு நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த செஷன் ஃபுல்லாமே வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட் ஸ்டிச்சஸ், அதாவது நம்ம ஊசியில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே வந்து நான் ஆரி ஊசியில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. வித்தியாசமான லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துட்டே வரோம். நான் போன தடவை வந்து ஒரு ஸ்டிச் வந்து சின்ன லீஃப்க்கு வந்து ஃபில்லப் பண்ணி காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ அதையே வந்து இப்போ நம்ம பெரிய லீஃப்க்கு வந்து இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய லீஃப்க்குமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வந்து போட்டு அழகாக வந்து ஃபில் பண்ணலாம். நடுவில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து செயின் ஃபில்லிங்காக இருக்கும், எட்ஜஸ் ஃபுல்லாக வந்து நாட்டாக தெரியும். ஸோ இந்த ஃபில்லிங்கும் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வியூ வந்து பார்த்துக்கிறதுக்காக இதையும் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். சின்னதாக வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் ஃபில் பண்ணி காட்டியிருந்தேன். இதில் ரோஸ் எப்படி பண்ணலாம், கிராஸாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம், லீஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த நாட் ஸ்டிச் வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.